இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கோவக்காய், பாவக்காய், சுண்டைக்காய் இது மூணுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பு இல்லாமல் செய்யலாம் வாங்க. நான் லேஸாக கட் பண்ணி வச்சிக்கினேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் சேர்த்துட்டேன். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். அது சேர்த்துட்டு கடலைப்பருப்பு செவரட்டும். கோவக்காவை நான் லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயமாக கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் தக்காளியும் கொஞ்சம் தான் கட் பண்ணினேன். இது மூணுமே சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துட்டேன். பருப்பு சேர்ந்த உடனே காய் கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா கோவக்காய் சுருண்டு வரட்டும். அந்த அளவு வதக்கங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போது நல்லா வதக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நான் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தனியா, சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள் இது சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. அதை இப்போது நல்லா கலரி விட்டுடலாம். நான் இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சேன். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம்.